ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன் சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பலாக்காய் பிரியாணி, அதாவது பேபி சாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இல்லை நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 20-30 கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு இல்லாமல், இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால நிறைய பேருக்கு உணவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 20-30 பேருக்கு இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு பிரியாணி, பலாக்காய் பிரியாணி செஞ்சு பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஹாய் பாருங்கள், இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அன்னதானம் கொடுக்கறதுக்கு பலாக்காய், பேபி பலாக்காய் இருக்குல்ல, குட்டி குட்டி பலாக்காய், அதை வந்து நறுக்கி வேக வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஹாஃப் பாயில் வேகணும். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா மல்லி, பிரியாணி இலை எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 65 செஞ்சு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு, தயிர், எண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். வாங்க அடுத்து எப்படி வீடியோ செய்யலான்னு பார்க்கலாம். பலாக்காய் பிரியாணி சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிடுங்க. பலாக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆயில் ஊற்றுறோம். ஓகேங்களா? ஆயில் வந்து நான் வந்து ஒரு 3 கிலோ போடுறோம் அரிசி. 6 கிலோ வீட்டுக்கு, ஒரு 3 கிலோ வெளியில் கொடுக்கறதுக்கு. நம்மள வந்து 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். ஓகேங்களா? அது பாருங்கள், வந்து பலாக்காய் பிரியாணி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். ஓகேங்களா? 3 கிலோ நான் போடுறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோக்கு வந்து ஒரு 100 ml நெய் ஊற்றுறேன். நல்லா அது மாதிரி நெய்யாக ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். ஓகேங்களா? எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு போடுறோம். ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் போட்டுக்கிட்டு, பட்டை ஒரு 2-3 பட்டை, வந்து வெடிச்சிருச்சு. ஓகேங்களா? வெங்காயம் போடுறோம். வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோவுக்கு 3/4 கிலோ வெங்காயம் போடுறோம். ஓகேங்களா? பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பச்சை மிளகா போடுறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கோல்டன் கலர் வரும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து ஃப்ளேவர் கொடுக்குறது. ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வத விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடி பிடிச்சிடும், அடி உட்காராமல் பார்த்துக்கணும். போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லி கொஞ்சம் போடுறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வந்து பிரியாணி இலை. ஓகேங்களா? போடுறோம். அடுத்து நல்லா வதக்கிடணும். ஃப்ளேவர் செம்ம வாசனை, ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பலாக்காய் போடுறோம். ஓகேங்களா? இந்த டைம் தான் பலாக்காய் போடணும். வந்து இந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். நம்ம பாதி போட்டுக்கிட்டு பாதி வந்து 65% எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போடுறோம். ஓகேங்களா? தக்காளி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது இருக்குது. இந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தக்காளி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த அதெல்லாம் நம்ம கரெக்டாக அடி கொடுக்கணும்னா மசாலாவை ஏற்றணும். மசாலாவை ஏற்றுறது தான் இது கிண்டுறது இல்லைன்னா பக்குவமே இருக்குது. பிரியாணி பொறுத்தவரையும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து தண்ணி மிளகாத்தூள் போடுறோம். ஓகேங்களா? காரம் கம்மியாக தான் போடுறோம். ஏன்னா வயசானவங்களாம் இருப்போம் நம்ம கொடுக்குற இடத்துல, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுறோம். மட்டன் மசாலா கொஞ்சம் போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுறோம். ஓகேங்களா? சிக்கன் கபாப் இந்த மசாலா சும்மா எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூனு 1 ஸ்பூன் போடுறோம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கிரேவியாக ரெடி பண்ணுறோம். சக்சஸ் சாரிட்டபிள் ஃபவுண்டேஷன் என்பது ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஊனமுற்றோர் சொந்தங்களுக்கும் ஆன உதவும் ஒரு தொடக்கம் இந்த சக்சஸ் சாரிட்டபிள் ஃபவுண்டேஷன். இந்த சக்சஸ் சாரிட்டபிள் ஃபவுண்டேஷன் ஆனது வெம்மேலும் வளரவும் வளர்ச்சி அடையவும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உள்ளது என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இந்த கலரிங் தான் வேணும்.
சூப்பராக இருக்குதுங்க. இது பிரியாணி மட்டன் கிரேவி பண்ணிட்டே இருக்கா. இது அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றுறோன்னா மட்டன் கிரேவி அவ்வளோதான். பிரியாணிக்கும் மட்டன் கிரேவிக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம். லெமன் புழிஞ்சு வச்சதை ஊற்றுறோம். 2 லெமன் புழிஞ்சால் போதும். அந்த புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு 400 ml தயிர், 4 ml தயிர் போட்டுருக்கோம். ஆனால் தயிர் என்ன பண்ணுவோம்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். அதனால் தயிர் கொஞ்சம் போட்டுருக்கோம். பார்க்கறதுக்கு எப்படி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. பலாக்காய் பிரியாணின்னா பலாக்காய் பிரியாணி தான். இந்த மாரி இருக்கும் இன்றைக்கி டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய் வேக வச்சோம்ல, அந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வந்து 4 படி அரிசி எடுத்துருக்கோம். 4 படிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து அரிசியை நாங்கள் போடுறோம். ஓகேங்களா. அரிசி நல்லா கவலை கொதிச்சிச்சு மசாலாவெல்லாம் சேர்த்து. நம்ம வந்து இன்றைக்கி வந்து 24 கேரட் அரிசி வாங்கியிருக்கோம். பிரியாணி அரிசியிலே 24 கேரட் சொல்லிட்டு அரிசி வாங்கியிருக்கோம். அரிசி போட்டோம். ஓகேங்களா. அரிசி போட்டு நல்லா கிண்டி விடுறோம். ரெடியாகட்டும். வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்மு உடைக்க போகிறோம். ஓகேங்களா. சுடுது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. பேலன்ஸ் இருக்க நெய்யை வந்து இது மேலே அப்படியே பேலன்ஸ் இருக்க நெய் அப்படியே மேலே ஊற்றிட்டு செம்ம வாசனையாக இருக்குதுப்பா. பாருங்க பிரியாணி பலாக்காயெல்லாம் அப்படியே மட்டன் மாரி இருக்குது பாருங்க. மட்டன் சாப்ஸ் மாரி இருக்குது பிரியாணி. நம்ம இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா பேக் பண்ணி நம்ம சக்ஸஸ் குக்கிங் சக்ஸஸ் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, சக்ஸஸ் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு 25-30 பேர் சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. வாங்க சமைக்கலாம், சாப்பிட்லாம், ருசிக்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல் அண்ட் சக்ஸஸ் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன். தேங்க்யூ.